மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட குறிப்பிட விரும்புகிறேன். பாடி தொலையும். ஏற்கனவே என்னுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் இது உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லையா? இந்த அவையை நீங்கள் முடிந்த வரைக்கும் மிகச் சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள். எங்களுக்கும் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறீர்கள், முடிந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. நீ சப்ஜெக்ட்டுக்கு வா. எங்களை விட அதிகமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எண்ணிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேன். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் வந்து நீங்க லைவ்ல எல்லாமே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. எனக்கு அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். இப்ப பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயோ எரியுதுடா, நெஞ்செரியுது, வவுரெரியுது, எல்லாம் எரியுதுடா. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்க பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுறீங்க. ஆனா இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில போகும்போது இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. இதுக்கு பேர் தான் ஏன் லைவ் வென்று படிச்சிருக்கல, அதான் படிச்சாதானே, டிகிரி ஒழுங்கா படிச்சாதானே. நான் ஏற்கனவே சொன்னேன், அவை குறிப்பிலிருந்து நீக்குவது என்றால் அந்த வரலாற்று ஏடுகளில் அது பதிவாகாது. அதுதான் அதுக்கு மீனிங். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. ஒரு பாயிண்டா எடுத்து ஒரு சொல்றாரு, அதாவது நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிறீங்க ஆனா அதை எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்கன்ட்டு. அப்ப அதனாலதான் நீங்க 5 வருஷம் லைவ் போடலையா? மாட்டினாடா மானஸ்த, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. டெக்னாலஜியோட வளர்ச்சியில நீங்க அந்த லைவ்ல போனதை போய் கட் பண்ணுங்கன்னா எப்படி கட் பண்ண முடியும்? சினிமால தானே இருந்த, தெரியாது உனக்கு? சினிமா கேட்போம், கேவலம். நேற்று முன்தினம் இந்த பேரவையிலே பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். நிறுத்து, அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? தம்பி, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, அதுக்காண்டி இந்த மாதிரி விச கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாரு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. அட கிறுக்கா, பொற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா, ஏன்டா அவசரப்படுறீங்க? நம்மளுடைய மூத்த உறுப்பினர் ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி சொன்னாரு, நாங்கள் வந்து முதலமைச்சர் சொல்லும் போது நாங்க மிசாவே பார்த்த இயக்கம்னு. பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமடா நமக்கு போகாம இருக்குது. மிசாவே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எங்களுக்கு எந்த பயம் கிடையாது. போன 5 வருஷம் இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பாடினாங்க, பாராளுமன்றத்திலே பதவி ஏற்கும் பொழுது வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி, வாழ்க உதயம், வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். என்னையா இதெல்லாம், எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி, வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின், வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. எங்களுடைய எந்த கட்சி தலைவரும் எந்த கட்சி தலைவரையும் பத்தி வந்து உறுதிமொழி எடுக்கல, அவரை பத்தி பேசிதான் வந்து உறுதிமொழி எடுத்தாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறா இல்ல, அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறான்னு கேக்குறேன். ஏன் நீங்க ஏன் லைவ் இல்ல? நீங்க ஏன் லைவ் இல்ல? 2021ல உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. ஜோசியம்னு சொன்னாரு, ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பாத்துருச்சு. கடையில பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா.
ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்க ஒரு கேள்வி கேட்டா நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்க ஒரு பதில் சொல்றீங்கிறது இதுதான் நான் சொன்னேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நேரலை நாங்க செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்விகள் எடுக்கப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர் அப்ப இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர். அது லைவ் செய்யப்பட்டது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இப்போ நீங்க எல்லா நிகழ்ச்சியும் லைவ் பண்றீங்க. இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்றேன். லைவ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன் நீங்க நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாமே அங்க வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்க போய் கொண்டிருக்கிறது. இதே மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லு. முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையா குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல உட்காருங்க 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 உட்காரு உட்காரு உட்காரு, மூஞ்சில பூரா விட்டுறோம், உட்காரு. உட்காருங்க. இந்த கேமரா டீம் அவன் சைடு கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இருங்க, இல்லங்க ஆனரபிள் ஸ்பீக்கர் மூலமா ரெக்வெஸ்ட், இந்த கேமரா டீம் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க. அறிவு கெட்டவனே, இது சட்டசபையா இருந்தா அவை குறிப்புல இருந்து நீக்கல. லைவ் டெலிகாஸ்ட், தமிழ்நாட்டுல இருக்கிற ஜனங்க பூரா பாட்டு இருப்பாங்களா, கீழே போடியா சிறப்ப. உட்காருங்க உட்காருங்க மாண்புமிகு, உட்காருங்க எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் நாங்க பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். என்னென்ன யார் யாரு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும் தான் நேரலை தரும். சார் எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? நம்மளுடைய கேமரா டீம் வந்து இந்த எதிர்க்கட்சி வரிசை வந்து தொடர்ச்சியா அப்படி கமெண்ட் அடிக்கிறது, உரிமையில பேசுறது, லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு ஏஞ்சி இங்க நடுவில் ஓடி வர்றது, இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. இந்த பாரு, ஏய் எந்திரிப்பா, எந்திரியா நீங்க. இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்து நேரலையை வந்து கடந்த ஆட்சியில மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணா மு.க. ஸ்டாலின் ஆட்சியில அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்துகிட்டு இருக்கோம். வேற லெவல், நீங்க வேற லெவல். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். தம்பி, இப்ப சந்தோஷம் தானே?